குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி இந்த பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு டேட் 28/3/2026. இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு லிண்டல் காங்கிரீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிண்டல் காங்கிரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரீ செக்ஸ் பண்ணோம். அதாவது என்னென்ன கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆன் சைட்டில் போய் செக் பண்ணோம். அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் அந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பீம் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதில் லிண்டல் பீம். அந்த பீம் வந்து செவுத்து மேலே வைக்கும்போது ப்ராப்பராக கவர் பிளாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் அந்த பீம் வச்சதுக்கப்புறம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த செவுத்தெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ப்ராப்பராக நனைச்சு விட்டோமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அண்டு நம்ம யூஸ் பண்ணுற கிராவல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி நனைச்சு விட்டுருக்கணும். ஸோ தட் அந்த கிராவல் அண்ட் சிமெண்ட் அண்ட் எம்சாண்ட் இதெல்லாமே மிக்சர் வந்து நல்லா ப்ராப்பர் ஆகும். இது எல்லாமே இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாலில் நம்ம வாட்டர் ஊற்றி க்யூரிங் பண்ணுறது பிஃபோர் கான்கிரீட். அது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அதான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. செகண்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டீலோட எக்ஸ்பிளனேஷனும் அண்ட் ஸ்டீல் எப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துட்டு இருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 minutes 19 seconds வரைக்கும் ரிப்பீட் ஆகும். ஆஃப்டர் தட் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் செக்மெண்ட் இருக்கும். அதாவது ஆன் சைட்டில் நம்ம கவர் பிளாக் எப்படி வச்சிருக்கோம், அதாவது லிண்டல் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த பீமுக்குள்ள கவர் பிளாக் எப்படி வச்சிருக்கோங்கிறது தேர்ட் செக்மெண்ட்ல வீடியோட எண்ட் வரைக்கும் ரிப்பீட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில், அதாவது வீடியோ நம்பர் 51ல நம்ம லிண்டல் கான்கிரீட் எப்படி பண்ணாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது அந்த சின்ன பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூமில் வர லாஃப்ட் இன்ட்ரோலா 550D. இந்த லாஃப்ட் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சன்ஷேட் வரது எல்லாமே குறுக்கு கம்பி போட்டாச்சு. இது வெறும் லாஸ்ட் வரது மட்டும் ஹூக்கு போட்டிருக்கோம். ஹூக் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹூக் போட்டிருக்கோம். இந்த பீம் எல்லாம் கனெக்டாக இருக்குது. ஸோ பில்லர் வழியாக போயிருக்கு. டாய்லெட்டுக்கும் போட்டிருக்கோம். அரக்கல் செவருக்கு மேலேயும் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே இன்ட்ரோலா. இதுக்கும் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ அந்த சைடு போய் பார்க்கலாம். ஸ்டார் கேஸோடது. ஸ்டார் கேஸ்க்கும் எல்லாமே 10 mm தான். 550D. எல்லாமே இன்ட்ரோலா. 550. இன்ட்ரோலா 550D ஸ்டார் கேஸோடது. எக்ஸ்டென்ஷன் நீட்டி விட்டுருக்கோம். இது செவத்துக்குள்ளே ஒரு 4 inch காடி எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா மெயின் கம்பி வந்து 10 mm ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 8 mm போட்டிருக்கோம். அது டிஸ்ட்ரிபியூட்டர் 8 mm இருக்கும். இந்த மெயின் கம்பி வந்து 10 mm போட்டிருக்கோம். எல்லாமே இன்ட்ரோலா தான். எல்லாமே இன்ட்ரோலா 550D. இப்போ பெட்ரூம் சைடு வந்தாச்சு. பெட்ரூம் கிச்சன் ஹால் சைடு வந்துட்டோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட்டியிருக்காங்க. இதுவும் இன்ட்ரோலா தான். 550D இன்ட்ரோலா. லாஃப்ட் கட்டியிருக்கிறது கிச்சனுக்கு மேலே. லாஃப்ட்டு ப்ளஸ் சன்ஷேடு. இதுவும் லாஃப்ட்டு சன்ஷேடு. இது ஹாலையும் பெட்ரூமையும் செப்பரேட் பண்ணுற வால். இது ஹால் அவுட்டர் செவரில் வருது. எதுக்குமே நான் கவர் பிளாக் வைக்கல. இனிமேல் தான் டீம் வந்து கவர் பிளாக் வந்து வைப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கவர் பிளாக் இனிமேல் தான் வைப்பாங்க. இது கிச்சனோட லாஃப்ட்டும் சன்ஷேட்.
இதெல்லாம் ஹூக் போட்டாங்க, ஹூக் போட்டாச்சு, இதுக்கெல்லாம் ஹூக் போட்டாச்சு. இந்த கம்பியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும், நம்ம பீம் வழியாக ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இது செப்பரேட்டர் வால்வோடது கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோடது, ஸ்ட்ரைட் வந்துருச்சு. அதுக்குள்ள ஹூக் போட்டுச்சு, ஹூக் போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்ட்ரோவில் தான், எல்லாமே இன்ட்ரோவில். இது ஹாலையும் கிச்சனையும் பிரிக்கிற செவரோடது, அரக்கல் செவரோடது. இதுக்கும் நம்ம கம்பி கட்டியாச்சு, எல்லாமே இன்ட்ரோவில் தான். இது இங்கே வந்து சீட் ஆயிடுச்சு, அது அந்த ராடோட போய் ஜாயின் ஆயிடுச்சு. காலம் போஸ்ட்டுக்கு எல்லாமே ரிங் அடித்தாச்சு, காலம் போஸ்ட்டுக்கெல்லாம் ரிங் அடிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு மட்டும் இன்னும் அடிக்கலை. இது ஸ்டேர் கேஸ் சைடில் வர்றது, இது ஃப்யூச்சரில் அடிப்பாங்க. எல்லாமே ரிங் அடிச்சிட்டோம், ரிங் அடித்தாச்சு. தேவைப்பட்டால் லேப் வைக்கிறதுக்கும் லேப் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் லேப் வச்சாச்சு, ரிங் அடித்தாச்சு, லேப்பும் வச்சுருக்கோம். இதில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ரிங் அடித்தாச்சு, லேப்பும் வச்சாச்சு. 16 mm லேப் வச்சுருக்கோம். இது 16 mm, இது 16 mm லேப் வச்சுருக்கோம். புது கம்பி பாருங்கள், இன்ட்ரோலாவோடது. இது வந்து 12 mm, இதுவும் லேப் வச்சாச்சு. அங்கேயும் லேப் வச்சாச்சு, ரிங் அடித்தாச்சு, லேப் வச்சாச்சு. ஸோ அங்கேயும் ரிங்கு லேப் வச்சாச்சு, ரிங்கு லேப்பும் வச்சாச்சு. அங்கேயும் ரிங்கும் லேப்பும் வச்சாச்சு. करंडी दा हो, करंडी एरिया होने से सुना से भैया और एक आदमी उधर मिक्स करो. எல்லாம் கவர் பிளாக் வச்சாச்சு, नहीं नहीं डाल दे उधर எல்லாம் கவர் பிளாக் வச்சாச்சு. कचरा निकल, ऊपर कचरा निकल. हां 10 सेंटी में निकाल के पानी डाल दिया. ए और एक छोटा वाला किधर? எல்லாம் கவர் பிளாக் வச்சாச்சு. எல்லாமே கவர் பிளாக் வச்சாச்சு, கவர் பிளாக் வச்சாச்சு. இங்கேயும் கவர் பிளாக் வச்சாச்சு, கவர் பிளாக் வச்சாச்சு. இங்கேயும் கவர் பிளாக் வச்சாச்சு. கவர் பிளாக்கு, கவர் பிளாக், கவர் பிளாக், கவர் பிளாக், கவர் பிளாக் வச்சாச்சு. கவர் பிளாக் வச்சாச்சு, கவர் பிளாக், கவர் பிளாக். ஸ்டேர் கேஸ்க்கும் கவர் பிளாக் வச்சாச்சு. எல்லாம் கவர் பிளாக் வச்சாச்சு, எல்லாம் கவர் பிளாக் வச்சாச்சு. அங்கே கவர் பிளாக் வச்சாச்சு, இங்கே கவர் பிளாக் வச்சாச்சு, கவர் பிளாக் வச்சாச்சு. கவர் பிளாக், கவர் பிளாக், கவர் பிளாக் வச்சாச்சு, கவர் பிளாக் வச்சாச்சு. எல்லா இடத்துலையும் கவர் பிளாக் வச்சாச்சு. எல்லா இடம் கவர் பிளாக் வச்சாச்சு. டாய்லெட்டுக்கும் கவர் பிளாக் வச்சாச்சு.
ಎಲ್ಲ ಕವರ್ ಬ್ಲಾಕ್ வச்சாச்சு. இது கவர் பிளாக் வச்சாச்சு. அப்படியாங்க? ஆமாம், முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. அடுத்து டைல்ஸ் வைக்கலாம். டக்குன்னு இறங்கிடும்லண்ணா. கிராக் நிறைய விழுவும். ஆமாம், கிராக் நிறைய விழுகும். ஐயா நூறு அமர்ஜி ஃபஸ்ட்டு வந்து இந்த 290 சோட கண்ணு ஒரு 290 கண்ணு கிடைக்கும். அப்புறம் ஏற்கனவே இதெல்லாம் ஒன்று கழிச்சு உட்பட்டாகும். அப்படியே ஆகி திருப்பி ரெடி பண்ணணும். சீட்டாக படாபட் எல்லாமே கவர் பிளாக் வச்சாச்சு.